வந்து இந்த புது வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வீக்ஸ் பக்கமாக ஆச்சு. இந்த 2 வீக்ஸ் வந்து ஒரு சில நான் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன். என்னென்ன மாதிரிலாம் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் செட்டப்லாம் என்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இன்றைக்கி கொஞ்சம் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்ததால பார்த்தா வந்து சமைக்கலான்னு இருக்கேன். எல்லாம் குக்கிங்கெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதனால் பார்த்தா வந்து இன்றைக்கி வந்து சமைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். வீடெல்லாம் நான் எப்படி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் எதுவுமே வந்து க்ளீன் பண்ணல, இருந்தாலும் வந்து சின்ன சின்ன அப்படியே இருக்கிறத காமிக்கிறேன். எதுவுமே வந்து இது பண்ணல, இருக்கிறத அப்படியே காமிக்கிறேன். கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சுன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ வாங்க வீட்டை பார்க்கலாம். அது முன்னாடி வந்து சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்துடலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். ஒரு வில்லேஜ் ஃபீல்னு உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஃபஸ்ட் வீடியோவில் வந்து போட முடியல. இப்போ வந்து உங்களுக்கு ஈவினிங் டைம் ஒரு 6:30 ஆகுது, செம்மையாக காத்தடிக்குது. இதை வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக பக்காவான கிராமம். மெயின் ரோடு வந்து இதான், கீழே போகிறதுல மெயின் ரோடு. இதுலேருந்து வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் போனோம்னா வந்து மெயின் ரோடு டச் ஆகும். இப்போ மட்டும்தான் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் வந்து ஏதோ மெட்ரோ சிட்டி போயிட்டேன்னா இந்த மாதிரியான வில்லேஜ் சைட்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு இது கிடைக்காது. எனக்கு இங்கே கூட வந்து அப்பப்போ ஃபீல் ஆகும். என்னென்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தால் கூட வந்து ஃபேமிலி கூட வந்து பெருசாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வந்து தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, இருக்க வரைக்கும் ஹாப்பியாக இருந்துட்டு ஜாலியாக போகலாம். பின்னாடி இருக்க பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ரூமு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஃப்ரெண்டோட ரூமு. அவன் வருவான், கொஞ்சம் வெளியே போயிருக்கான். ஸோ இப்போ வந்து நான் இந்த ரூமை காமிக்கிறேன். வந்தோடனே நான் வந்து திங்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன். எல்லாம் அடுப்பு, கீழே வந்து இங்கே கேஸ் வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய் அதெல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் கசகசம் தான் இருக்கும். கீழே ஃபுல்லாக ஜாமானை வச்சுருக்கேன். எல்லாம் தேவையான ஜாமான் எல்லாம் எனக்கு இதே போதுமாக இருக்குது. இதே கொஞ்சம் எச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு சில இதெல்லாம் தூக்கி நான் உள்ள ரூம்குள்ளே போட்டிருந்தோம். இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, உங்களுக்கு ஆஸ் யூசுவல் சொன்னது தான். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தால் ரூமு. இங்கே காய்கறியெல்லாம் வந்து வீட்டில் வந்து எல்லாமே அடுக்கி வைக்க சொன்னாங்க. எல்லாமே இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே தான் மோஸ்ட்டாக படுத்துவங்குவேன். பெட்டிங் இருக்குது. கபோர்டில் வந்து திங்ஸ் என்னென்ன மாதிரிலாம் அடுக்கி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் தான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அவ்வளோதான். இங்கே வந்து இன்னொரு கபோர்ட் இருக்குது. இதில் பார்த்தா வந்து பெருசாக திங்ஸ் வைக்கலாம், என்ன இதில் அந்தளவுக்கு வைக்க முடியல. ஆனால் கீழே வேணால் இந்த பருப்பு, மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். ஓகே ஃபைன், ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. இந்த ரூமை நான் இந்த லெவலில் வச்சுருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். ஓகே ஃபைன். இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இன்றைக்கி வந்து குக் பண்ணலான்னு இருக்கேன். சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு வைப்பேன், ரொம்ப சூப்பராக வைக்க மாட்டேன். ஓரளவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வைப்பேன். அது சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஏதோ தொட்டுக்கு எதாவது பண்ணிவிட்டு இன்றைக்கி அதான் குக் பண்ணலான்னு இருக்கேன். அதை வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். வாங்க இன்றைக்கி குக் பண்ணுறதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Stop saving money, start collecting memories. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், குக் பண்ணும்போது பார்த்தா நான் எல்லாமே வந்து யூடியூப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். எனக்கு எல்லாமே யூடியூப் தான். யூடியூப்பை பார்த்து ஒரு சில நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது ஏற்கனவே செஞ்சுருக்கேன், அது எனக்கு நல்லா வந்திருக்கு. அதனால தான் அந்த நோட்ஸ் எடுத்து வச்சு இன்றைக்கி கொஞ்சம் செய்ய போகிறேன். வாங்க காமிக்கிறேன். பருப்பு வந்து இந்த டம்ளரில் வந்து நான் 1 போட்டேன். ஏன்னா 2 பேர் இருக்கோம். 2 பேர்த்துக்கு வந்து இந்த டம்ளரில் வந்து 1 சரியாக இருக்கும்னு நம்புகிறேன். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கலாம். ஏன்னா இப்போ 7 மணி ஆச்சு. நான் எப்படியும் முடிக்கிறக்கு வந்து 8:30 ஆயிரும். அதனால் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஒரு 8:30க்குள்ளே முடிக்கிற மாதிரி நான் பார்த்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து இது பண்ணியாச்சு, எல்லாம் வந்து போட்டாச்சு. பருப்பு வந்து ஒரு 5 விசில் வரைக்கும் நான் வேக விடுவேன். ஓகே, இப்போ சாம்பார் வந்து பருப்பு போட்டாச்சு. தெரியுதா, லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பருப்பு போட்டாச்சு. லைட்டாக வந்து சூடு வந்துச்சுன்னா வந்து ஃபர்தராக வந்து குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் நான் விடுவேன் எப்பயும். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வந்து பருப்பு நல்லா இதாகும். உருளைக்கிழங்கு போட்டுறேன், ஏன்னா இப்போ போட்டால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
போட்டாச்சு. அதனால் வந்து கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்தா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து அரிசியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு கழுவி வச்சோம்னா சரியாக இருக்கும். இது விசில் வரத்துக்கும் அதுக்கு நம்ம போடுறதுக்கும் வந்து எல்லாம் சரியாக இருக்கும். ஃபைன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதை வந்து நான் சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ஒரு வீடியோ சின்ன கிளிப் மாதிரி காமிச்சிடுறேன். டேஸ்ட் நல்லா வரும் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தா 3 ஐட்டம் நான் செய்யலாம்னு முடிவு பண்ணுங்க. சாப்பாடு, பெசன் சாப்பிட குழம்பு, தொட்டுக்க வத்தலோ குடல்னு சொல்லுவீங்க. அந்த 3 ஐட்டத்தையும் நான் செஞ்சு வந்து இன்றைக்கி வந்து நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கிறேன். எப்படியும் முடிக்கிறதுக்கு பார்த்தா ஒரு 1/2 hour ஆகும். இப்போ நான் பண்ணால் 1.5 மணி நேரம் எடுத்துப்பேன். அதனால் பார்த்தா இன்றைக்கி வந்து 7 மணிக்கு ஆரம்பித்தேன், 8:30 தான் முடிப்பேன். இப்போ மணி பார்த்தா 8 ஆக போகுது. ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை தான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கடைசியான வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஃபைன், சாப்பிட்ற வீடியோ போடுவேனான்னு தெரியல. நான் செஞ்சு முடிச்சுட்டு அந்த வீடியோ வேணால் கிளிப் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் ஒர்க் முடிஞ்சு. இங்கே குழம்பு ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இங்கே சாப்பாடு விசில் வந்து அவ்வளோதான். இங்கே கீழே வந்து குடல். அதனால் வந்து இன்றைக்கி இந்த 3 ஐட்டம் அவ்வளோதான். குழம்பும் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறது தான். ஃபைன், இன்றைக்கான டின்னர் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் குக் பண்ணியாச்சு. மொத்தம் 3 ஐட்டம். இது வந்து சாப்பாடு, இது வந்து குழம்பு, இது வந்து வத்தல், அப்பளம். இதெல்லாம் இந்த 3 வந்து இன்றைக்கான இது. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இதுதான் எங்களுக்கான சாப்பாடு. நாளைக்கு காலையில் சாப்பாடு வச்சு சூடு பண்ணால் அவ்வளோதான். இது மார்னிங் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு மத்தியானம் சாப்பாடு வச்சு லஞ்ச் முடிச்சுப்பேன். அவ்வளோதான். இங்கே செய்கிறதுக்கு எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. பார்க்கலாம், இதான் கரெக்டான டைமானு பார்த்துக்கணும். ஓகே ஃபைன், எல்லாமே குக் பண்ணி முடிச்சு எல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு. நிஜமாலுமே ரொம்ப நல்லா சமைச்சோம். ஓரளவுக்கு எனக்கு சாப்பாடு வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராகவும் இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லாம் காலியாச்சு. நாளைக்கு காலையில் மத்தியானம் வச்சு நான் அதை வந்து ஓட்டிடுவேன். ஃபைன், இன்றைக்கி வந்து நான் எல்லாமே வந்து குக் பண்ணி ஒரு 1.25 மணி நேரம் வந்து குக் பண்ணி நீட்டாக வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நிஜமாலுமே வந்து ஒரு எண்டிங் வீடியோ. நான் வந்து குக் பண்ணி முடிக்கிறதுக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. நிஜமாலும் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நான் அதை வச்சு சாப்பிட போகிறேன். எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். Until then, டாட்டா, பாய் பாய். See you in other video. Bye.